ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஎல்ஆர் அப்டேட் பத்தி தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இனி யாராவது யூகேக்கு வரணும்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கிறதா இருந்தா இந்த ரீல்ஸ் உங்களுக்கானதா. தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்க வரது யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஒர்த்தா அப்படின்றத பல தடவை யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இது வரைக்கும் ஐஎல்ஆர் பாத்தீங்கன்னா 5 வருஷமா இருந்துச்சு. இனி அது 10 வருஷமா நீடிக்கப்படுது. 2026 ஆட்டம்ல இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. நிறைய பேருக்கு இதனால மன உளைச்சல், கஷ்டப்படுறாங்க. ரொம்ப சோகமான விஷயம். சிலருக்கு இது சந்தோஷமான விஷயம். அது குறிப்பா யாருக்குன்னு சொல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா ஹோல்ட் பண்றாங்களா அவங்களுக்கு இது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு டாக்ஸபிள் 50,000 பவுண்டுக்கு மேல சம்பாதிக்கிறாங்களோ அவங்க 5 வருஷத்துல ஐஎல்ஆர் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். யார் யாரெல்லாம் டாக்ஸபிள் 1.25 லட்சம் பவுண்டு ஒரு வருஷத்துக்கு அவங்களோட சம்பளம் இருக்குதோ அவங்க 3 வருஷத்துல ஐஎல்ஆர் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மத்தவங்க எல்லாம் 10 வருஷம் காத்து கிடக்கணும். காத்து கிடந்தாதான் கிடைக்கும். எங்க காத்து கிடக்கிறதுக்குள்ள நம்ம காலாவதி ஆயிடுவோம். சோ அதனால வர்றது ஒன்றும் பெரிய ஒரு ஒர்த்து கிடையாது. ரொம்ப யோசிச்சு இனி வரணும்னு உள்ளவங்க முடிவெடுங்க. இது வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டயலாக் சொல்லுவோம், அது மாதிரிதான் இருக்கு. 2020ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூகேக்குள்ள வந்தாங்க. அந்த டைம்ல விசால ரொம்ப பிளெக்சிபிளா இருந்துச்சு. கேர் ஒர்க்கர் விசா, அப்புறம் ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா, இந்த மாதிரி நிறைய விசா டைப்ஸ் அந்த டைம்ல ரொம்ப கொஞ்சம் ஈஸியா எடுத்து வர மாதிரி இருந்தனால நிறைய பேர் 2020ல உள்ள வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஐஎல்ஆர் வாங்குற டைம் ஏதோ பிளான் பண்ணி போட்ட முடிவு மாதிரி தான் இருக்கு. சோ இனி யூகேக்கு வரணும்னு யோசிக்கிறவங்க இந்த 10 வருஷம் ஒர்த்தா அப்படின்றத ரொம்ப ரொம்ப யோசிச்சு வரணும். தொடர்ந்து நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்டேட். See you guys.